ஒருபடி மேலே போய் சொல்லு, அந்த இளைஞர்களுக்கு இளைஞர் தலைமுறையினருக்கு தமிழ்நாடு தனிநாடாகும் என்ற உணர்வு உருவாகிறது. தமிழ்நாடு தனிநாடாகும் என்று எங்கோ ஒரு வீதியிலே ஒரு மூலையிலே என்று திருமாவளவன் பேசவில்லை. இந்தியாவின் இளைஞனாக இருக்கிற இளைய பகுதியாக இருக்கிற நாடாளுமன்றத்தின் மைய அவைகளில் இருந்து சோனியா காந்தி அம்மையாரின் செழிப்பதை செய்யக்கூடிய வகையில, சபாநாயகர்களின் செழிப்பதை செய்யக்கூடிய வகையில முழக்கமிட்ட வந்தான் திருமாவளவன். கொள்கையை பாதுகாப்பதற்காக ஏற்றுக்கொண்ட கருத்துக்களை பரப்புவதற்காக எந்த இடத்திலும் திருமாவளவன் தலை தாழ்ந்ததில்லை, தலை குனிந்தது. கூட்டணி வைத்துக் கொண்டாலும் சரி, கூட்டணியை விட்டு வெளியே போய் என்று சொன்னாலும் சரி, எமது களம் ஒருபோதும் ஓயாது, என்னுடைய பணிகள் ஒருபோதும் செய்யாது. ஆகவே நமக்கு களம் இருக்கிறது. வெறும் பதவிக்காக களத்தை அமைக்கவில்லை, வெறும் பதவிக்காக நாம் இந்த பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. இந்தியாவிலேயே நான் அடித்து சொல்கிறேன், கொள்கை அடிப்படை அங்குலமாக வந்தால் ஒரு இயக்கம் வளர்கிறது என்று சொன்னால் அந்த ஒற்றை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் பற்றி மட்டுமே. நாங்கள் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவோம் என்பதனால் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்போம் அல்லது ஆதரிப்போம் என்று பொருள் அல்ல. 12 தீர்மானத்தை 11வது தீர்மானம் நரேந்திர மோடி என்ற நரமாமிச சிந்தி அந்த நரேந்திர மோடியை இந்தியாவில் பிரதமராக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதை அனுமதிக்கக்கூடாது. மதவான சக்திகளை எதிர்க்கக்கூடிய மனசார்பற்ற சக்திகள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கும்பல், நாம உயர்ந்த சாமி, அது தாழ்ந்த சாமி, நம்ம வீட்டு பொண்ணுங்க கையை பிடிக்கலாமா? இதற்கு தவறே தவறுதான். தமிழை பற்றியோ, தமிழ் இனத்தை பற்றியோ, ஈழத்தை பற்றியோ, ஈழத்தில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களை பற்றியோ, உலக நாடுகளில் சிதறி கிடக்கக்கூடிய புலம்பெயர்ந்த நம் தமிழ் சொந்தங்களை பற்றியோ, சிங்களவர்களின் ஆக்கிரமிப்பை பற்றியோ, அங்கே நடந்து கொண்டிருக்கிற அட்டூழியங்களை பற்றியோ, அங்கே 90,000க்கும் மேற்பட்ட பெண்கள் விதவைகளாக ஒவ்வொரு நாளும் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அத்தக்கண்ணை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவருடைய கவலையெல்லாம் எந்த சாதி பெண்ணை எவனாவது கையில் போட்டா இதுதான் கவலை. நான் கடலூரில் நடைபெற்ற செயற்கையுடைய ஒரு உதாரணத்தை சொன்னேன். அது கொச்சையான உதாரணமாக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதத்தில் மழை காலத்தில் நாழிகையை மாற்றிக்கொண்டு தெருவிலே புரியும். அந்த நாழிகையை மாற்றிக்கொண்டு தெருவிலே தெரிவதை பார்த்திருக்கிற வேலைக்கு இல்லாத ஆட்கள் தடியெடுத்துக் கொண்டே திரிவான். பின்னாலே மாற்றிக்கொண்டு திரிகிற நாய்களை துணிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வேலையில் சில வேலைக்கு இல்லாத ஆட்கள் தமிழகத்திலே எவனோ ஒருவன் எவனோ ஒருத்தியை விரும்பி அழைத்துக் கொண்டு போகிறான். அது அவன் விருப்பம், அவன் விருப்பம். இவையும் தனியை தெரிவிக்கக்கூடியதான். நாட்டிலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற பாருங்கள் தோழர்களே. மழை பெய்கிற காலத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க, பாருங்க. அது 3 நாள் ஆகும் தானா பிரியது. இவன் அப்பவே பார்த்து அடிச்சு பிரிக்க, ஏன்னா இதனால முடியாது பாருங்க. 3 நாளைக்கு அந்த கொரோனா இதனால காதலிக்க முடியாது, இதனால திருமணம் செய்ய முடியாது, வாய்ப்பில்லை. அதனால அவங்களுக்கு அது வைத்து எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது, எவ்வளவு சிக்கைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு தமிழர்கள் ஒன்றுபட வேண்டாமா? சாதியின் பெயரால் தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சிதைப்பதற்கு ஒரு கும்பல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நாம் சொல்கிறேன். இன்னொரு கும்பல் இருக்கிறது. ஈழத்திற்காக அவர்களால் உண்மையாய் போராடுவதைப் போல சொல்லிக்கொண்டு உண்மையான ஈழாவரது சக்திகளை எல்லாம் குற்றம் சொல்லி, குறை சொல்லி, கேவலப்படுத்தி, பழி சுமத்தி அவர்களின் ஆதரவை எல்லாம் சிதைக்கிற நிலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் துரோகி, இவன் துரோகி. ஒன்னால ஏதாவது செய்ய முடியாது, நீ செய். ஒன்னால ஆயுள் எடுக்க முடியாது, நீ போய் போராட முடியாது, உன்னால படை கட்ட முடியாது, நீ ராஜபக்சேவை நிறுத்த முடியாது, அவங்களை போய் ஒன்றும் ஒன்னால
செய்ய முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. ஒரு ரூமுக்குள்ள ஒரு செல்போன் வச்சுட்டு இவன் துரோகி, அவன் துரோகி. நீதியை இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஈழத்தமிழர்களுக்காக மாநாடுகளுக்கு சொல்லத்தில் நிலப்பரப்பு கோடிக்கணக்கான மக்களிடத்தில் சமாதானத்தை கொண்டு சென்றவன் சொல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் மீது நிலப்பரப்பு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்கலாம். தமிழகத்திலே ஈழத்தை ஆதரித்திருக்கலாம், பிரபாகரனை ஆதரித்திருக்கலாம், புலிகளை ஆதரித்திருக்கலாம். ஆனால் அவன் பிரச்சாரம் 25 ஆண்டு காலமாக 500 பேரை 1000 பேரை தாண்டியவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் மரணத்துக்கு பிறகுதான் ஒவ்வொரு விவாதத்திலும் குடிசைகள் இன்றைக்கு பிரபாகரனின் திருவுருவப்படம் குறித்த அட்டையை பயிரை தாங்கிக் கொண்டு செல்வங்களை வைத்துக் கொண்டு தமிழர்களின் இளைஞர்கள் இன்றைக்கு நடைபெறுகிறார்கள், சீர்திருத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பதால் மகத்தான பங்களிப்பு. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத தன்னலவாத சக்திகள் இவன் ஏன் போய் அங்கே இருக்கிறான், இவன் ஏன் போய் இங்கே இருக்கிறான், அதை எங்க நின்னா உழைக்கிறா, ஈழத்திற்காக போராடுகிறோமா இல்லையா, ஈழத்திற்காக குரல் கொடுக்கிறோமா இல்லையா. விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் தான் தமிழகத்தில் ஒவ்வொரு அசைவையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. 2008 அவனும் பொங்கல் கொண்டாடிக்கும் போது கொண்டாட்டியோட ஊர் சுற்றிக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் தான் அடுத்தடுக்கான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை தமிழீழ அங்கீகார மாநாடு, தமிழர் விழும் தமிழீழ மாநாடு, அதை போல தமிழர் இறையாண்மை மாநாடு, கருத்துரிமை மீட்பு மாநாடு என்று 2008 2009 தொடர் போராட்டங்கள் நடத்தியது, மாநாடுகள் நடத்தியது, லட்சக்கணக்கில் திரட்டியது. சாகுவரை உண்ணாத போராட்டத்தை நடத்திய நிலையில்தான் எனது அன்பு தம்பி கரும்புலி ஒத்துக்குமார் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. அதை போல இதற்கு பெற்றோரோடு சேர்ந்து நாம் அடுத்தடுக்காக நடத்திய போராட்டம் தான் மாணவர்கள் நீடித்துக் கொண்டு வந்தது. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கென்று ஒரு கும்பல் தெரிகிறது, இதையெல்லாம் விமர்சனம் செய்வதற்கென்று ஒரு கும்பல் தெரிகிறது. அந்த கும்பலும் தமிழர் ஒற்றுமையை சிதைத்த கும்பல் தான். சாதியடி பிரச்சாரத்தை செய்வதும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்கிற கும்பலின் வேலை. ஈழத்தவர்களுக்காக உண்மையாய் போராடுகிறவர்கள் மீது பழி சொல்லிக் கொண்டே வேறு எதையும் கிழிக்காத ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பலும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்கிற கும்பல் தான். இந்த நிலையில்தான் ஈழத்தில் 3 கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம். 3 கோரிக்கை தான் இப்போது உலகிற்கு ஒரு கோரிக்கை அல்லது சவால். தமிழகத்தில் எத்தனையோ கோரிக்கைகள் தலித் மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, பெண்களுக்காக குவிந்து கிடந்தாலும் 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். இந்த 6 கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் இந்த மக்கள் ஒற்றுமை பெற மார்ச் 4 நடத்துவதாக இருந்தோம். வாழச்சந்திரனின் அன்பு தம்பி வாழச்சந்திரனின் புகைப்படம் வெளியான உடனே நம்முடைய போராட்டம் தான் முதல் போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்றத்தில் போய் வீரவணக்கம் செலுத்திய பெருமைக்குரிய ஒரே கட்சி. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற போது, காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற போது சொன்னேன், எதிரிகளின் பதுங்கு குழிக்க சென்று அவர்களின் துப்பாக்கி அவர்களை மாறுகளை தாங்கியவன் என் தப்பி பாலச்சந்திரன், எனது தலைவர்களுடைய அன்பு மகன், அருமை மகன். அந்த பாலச்சந்திரனுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறேன் என்று நாடாளுமன்றத்தில் பேசியவன் திருமாவளவன். எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து பேஸ்புக்கில் கட்டிட்டு இருக்கிறவங்க திருமாவளவன், ட்விட்டரில் கட்டிக்கிட்டு கண்டதை பேசிக்கிட்டு ஆரம்பிங்க. ஆக இன்றைக்கு ஈழத்தில் இருக்கிற கோரிக்கை என்ன? எஞ்சியுள்ள தமிழர்களுக்கு வருவாங்க. அது முதல் தேவை. அடுத்த தேவை இனப்பவர்கள் குற்றத்திற்கு தண்டனை. அதற்காக சர்வதேச பன்னாட்டு புலனாய்வு விசாரணை வேண்டும். 3வது 50 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் நடத்திய 25 ஆண்டு கால ஆயுத போராட்டத்தில் எண்ணற்ற மக்களை இழந்திருக்கிறோம். உயிர் சேவை இழந்திருக்கிறது. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உலக நாடுகளில் புலம்பெயர்ந்து கிடக்கிறார்கள். 15 லட்சம் தமிழர்கள் அங்கே சிக்கி கிடக்கிறார்கள். இந்த நிலையில் இனச்சிக்கலுக்கு ஒரே தீர்வு தமிழ் இனம்தான். தமிழ் ஈழத்திற்கு பொது வாக்கெடுப்பு தேவை. உலக தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இதைத்தான் 3 கோரிக்கைகளாக வகைப்படுத்தியிருக்கிறோம். எஞ்சியுள்ள தமிழர்களுக்கும் அறிவார்கள், இனப்படுகொலை குற்றத்திற்கு தண்டனை, இனச்சிக்கலுக்கு தமிழ் இனமே தீர்வு. இந்த கோரிக்கைகளோடு தமிழகத்தில் 3 கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அது என்ன கோரிக்கைகள் தான்? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும்.